ஆரம்பிக்கலாங்களா? வெல்கம் டு another episode of சொல்லிருங்க வாய்ஸ் கேக்கும். என்ன சேனலா? என்னடா சொல்ற? கூடவே சுத்திரியே செவ்வா வித் கார்த்திக். முதல்லயே சொல்லிருந்தா இப்படியே போயிருப்பலடா நானு. ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷன் இப்படியே கொடுத்துலாமா? எங்க போறோம்? தெரியல, டென்ட் கேம்ப் அப்படின்னீங்க. என்ன அப்படின்னா தூங்குறது அங்க போயின்னு. ஓகே, ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேம்பிங் போறோம். நாங்க வந்து வின்டர் ஆனா வருஷம் வந்து இந்த மாதிரி ஒரு கேம்பிங், ஜபல் ஜெய்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு ரொட்டீன் ட்ரிப்பு. மாப்பிள்ளை வந்திருக்காருன்றனால இந்த வாட்டியும் வந்து ஒரு கேம்பிங் கேங்கோட போய் தங்கி அனுப்பிச்சுட்டு வரலாம். வேண்டாம் விருப்பம் பேசிட்டு இருக்காரு அந்த கூட்டி. காட்டுவாங்க பாருங்கன்றேன். பாருங்க, அதானே உங்களுக்கு அதான் உங்களுக்கு வாட்சது அவ்வளவுதான், பாருங்க. சரி, ஓகே, நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஓகே, நம்ம இதில் வந்து ஒருத்தர் ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. லுக் அட் ஹிம். என்ன பண்ணுறீங்க? மீன், அதுவும் ஒரு ஜீவன் தானே. சாப்பாடு எங்கள் ரூம் வந்து இது உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இவர் மட்டும்தான். நாங்கள் சாப்பிட்றோம்போது அது கரெக்டாக மீனுக்கு சாப்பாடு போட்டுருவாரு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் தினேஷ் கேட்டது அப்படின்னா இதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் தினேஷ் தானே கேட்டான். தினேஷ் விக்கியா? ஓகே, இது வந்து ஒரு மேஜிக் பவுல். இதில் தண்ணி ஊற்றினோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே இருக்கு. அண்ட் நம்ம கூட மெயினாக இன்னொருத்தர் ஜாயின் பண்ணுறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரை காட்டக்கூடாது. ஹாய் சொல்லி மதி. ஸோ இன்று முதல் வைப் வித் கார்த்திகோட அஃபிஷியல் கேமராமேனா ஏற்கப்பட்டிருக்கவர் கேம் மோத்தி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கேமராமேன்னா உள்ள வரக்கூடாது, அது அவ்வளோ இல்லை, கேம் மோத்தி. ஓகே தானே? ஓகே பஸ். ஸோ இனிமேல் ஆங்கிள் எந்த தப்பு என்ன பிரச்சனைனாலும் இவனை மட்டும் தான் கேட்கணும். சொல்லிக்கலாம். ஸோ கவின் கூப்பிட்டான். எப்போ பாரும் பாத்ரூமில் இருக்கிறதுக்கு நான் கவினா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கவின் எங்கே இருக்கீங்க? போன ட்ரிப்பே ஏமாத்திட்டீங்க, வரீங்களா இல்லையா? நீங்க எங்க இருக்கீங்க? அஸ்கி வாய்ஸில் பேசுறது தப்பா இருக்கே, என்ன பண்ணிருக்க? ஏன் பெட்ரூம்ல தூங்குறாங்க? பெட்ரூம்ல பெட்ஷீட்டுக்குள்ள. நீங்க எங்க இருக்கீங்க? கிளம்பிட்டியா? A few moments later. என்னடா இது சட்டை போடலையா? அதுதான்டா உனக்கு அழகே. நாளே எலும்பு வச்சு ஓட்டிட்டு இருக்கான் வாழ்க்கையில. நம்ம ஒல்லியா இருந்தாலும் கில்லிமா. மியூசிக் அன்னைக்கு நீங்க தான். கமான் பாய்ஸ், ரெடி கேரி. ஐயோ சாரி, ரெடி ரெடி ரெடி. ஒருத்தர் தான்டா பொண்டாட்டி விட்டு ஜாலியா இருக்காரு. நீ பார்த்த வாங்க மோத்தி ப்ரோ போவோமா? எவரு கரெக்டா இருப்பாரு? இல்ல என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அந்த பக்கம் காட்டுறா, அங்க பாடுறா. ஓஹோ, பாத்தீங்கன்னா அம்மா எவ்வளவு டீசெண்டா இருக்காருன்னு பார்த்தாலே தெரியும். ஐயோ, அதுக்காக தான் வீட்டுல வந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாமே மாறும்ன்றத நம்ம புரிஞ்சுக்க மச்சான். எல்லாரும் குறுகுறுன்னு எங்களே பாக்குற மாதிரி இருக்கு. ஏன் லூசு பூவா இருப்பான், கேவலமா பேசிட்டு ராஸ்கல். ஐ மீன் கூமுட்டையா இருப்பானுங்களோ அப்படின்ட்டு. வடக்கு நம்ம வடக்கு நண்பர்கள் ரோட்ல கம்பளி 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 அந்த மாதிரி இருக்கானுங்க. கரெக்டா வேற இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க கரெக்டா இருக்கீங்க, வெள்ளை பீடா வாய மாதிரி. நாங்க அப்படி இல்ல. ஏன்னா மாமனம் பீடா வாயன்றீங்க. என்னடா புசுக்கு மலையாளம் பேசிட்டு? மோனிமா வன்மையா கண்டிக்கிறேன். உன் பாவா வந்து இல்லைங்க, நீ கொஞ்சம் கலரா இந்த வடக்கு நண்பர்கள் மாதிரி இருக்கீங்க, அதை சொல்றேன். பீடா வாயன்றாருங்க. தெற்கு நண்பர்கள் மாதிரி தான் இருக்கும். நீங்க தான் வடக்கு நண்பர்கள் நீங்க மாதிரி இருக்கீங்க. பீகாரியில கொள்ளைகிற கேங்ல இருக்க ரெண்டு பேர் மாதிரி இருக்கீங்க. சவாலா கேங்க, சவாலா கேங். என்னடா ஓமா கேங்கு இல்ல பவாரியா இல்ல இந்த வருமே பவாரியாஸ் ஓமா கேங்கு. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா இந்த மனுஷன் வந்து ஒரு டீ டோட்டலர். ஆனா கொஞ்சம் தூர ஷாட்ல இல்ல க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லா பழக்கமும் இவர்கிட்ட இருக்குன்ற ஒரு ஃபீல் கொடுக்க முடியும். கரெக்ட் தானே? நம்ப வச்சு அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா உங்களை மாதிரி ஆளுங்க தான். யாரையுமே முகத்தை பார்த்து இது இருக்க கூடாது. எபிசோட் அகத்தின் அழகு முகத்தில் தெரியாதுன்ற இல்ல என்னப்பா கருத்து போடுற? இப்ப என்ன சொன்னால டீ டோட்டல் இருந்தேன். இவர் கண்ணாடி போட்டு எப்படி முழு முழு இருக்காரு, எல்லா வேலையும் பாப்பாரு. போட்டு குடுக்குறியா? சரிங்களா? ஆனா இவர் நல்லவர் உத்தமர் நம்புறீங்க, என்னை நம்ப மாட்டாங்க. வாங்க எல்லாரும் பாத்துக்க போறாங்க. கூட்டாளி வடக்கு நண்பர்கள் வருவாங்க. இப்ப முன்னாடி போறவங்க தான் வந்து நம்மள திரும்பி பாத்துட்டு போறாங்க. பெசிட்டு தான் நிஜமாவே வைக்கிறானுங்க போல இருக்குன்ட்டு. அவர் நினைப்பாரு நம்ம ஊர்ல வித்ததை நீங்க இங்க வந்துகிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து அப்பா ஆஸ் யூசுவல் இந்த ட்ரிப்புக்கு வந்து டீம்ஸ் வந்து ஸ்பிளிட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தினேஷ் விக்கி வந்து ஷிஃபானாக்கா வீட்டுல போய் சில திங்ஸ் எடுக்க போயிருக்காங்க. அண்ட் என்னுடைய அந்த காதல் குரூப் ஹாய் மை கேர்ள். ஐயோ கத்திட்டனே. சோ இங்க யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தீபக். ஜோக் இதெல்லாம் ரூம்லயே வச்சுக்கணும்.
என்னது அவ உங்களை அக்கா தம்பி தம்பின்னு எவ்வளவு பாசமா நான் இப்போ அந்த அக்காக்கு சப்போர்ட் பண்றேன். நீங்க தான் உணர்ச்சி வசத்துல பொங்கின்னு இருக்கீங்க. ஏங்க ஆள் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அந்த காதல் இப்பதானங்க கூட்டு விட்டு வந்தீங்க. ஒரு வாரம் ப்ராட் விட்டு இருக்கீங்க. ஏன் ஒரு வாரம் தான் ஆச்சு பார்த்து. ஒரு நிமிஷம் பார்க்கும்போது எனக்கு புதுசா தெரியும். போடு எழுதிய செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு போட்டு தள்ளு முடிச்சு விட்டீங்களா? ஜெயில இருந்து தப்பு இது நமக்காக. ஐ மீன் என்னடா சொல்ற? இது நீ தூங்கு. ஓஹோ என்னது? இல்ல நமக்காக புரியலையே. அப்படி சொல்ல வரல. இது ப்ளூ கூட பிடிச்சிருக்காங்க இந்த தலகாணி. ஹாய் வாங்க. வணக்கம் தீபக். வணக்கம்டா மாப்ளே. ஹாய். ஏமாத்திரீங்க ட்ரிப் இந்த வாட்டி வரல. சொல்லவே இல்லையா? அவன் தான் கேம் சூரி மாதிரி கேம் ஓத்தின்னு டிசைட் பண்ணிட்டான்ல. வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? ஆமா அப்படிதான் இருக்கும். போய் சந்தோஷமா இருக்க மாதிரி So, தெரியும். இவங்க வந்து இந்த ட்ரிப்புக்கு வந்து வரல பிகாஸ் போன எபிசோட்ல ஏதோ நல்லா வாங்கியிருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டயர்டா இருந்தது உடம்பு. நம்ம கிளவியை வச்சுக்கிட்டு கிட்டதெல்லாம் பேசக்கூடாது. சரி வேணாம், சில பல கட்டுப்பாடுகளோட இருக்கேன். அதனால நம்ம பார்க்காத டயர்டா மிஸ்டர் தீபக். அது வேணா அப்படிதான். நாளைக்கு மேட்ச் இல்லைங்க. ஏன்னா மேட்ச் போடுங்க, அதை விட்டுட்டு ஊரா சுத்திட்டு இருக்கீங்க. என்னது இன்னொரு வாட்டி சொல்லு. மேட்ச் போடுங்க. எல்லா வாரம் சண்டேவும் மேட்ச் ஆடுவோம் கரெக்டா? நான் வேற டீம்ல போய் ஜாயின் இல்ல பண்ணல. இரு கேப்டன் ஒருத்தர் இருக்கான், ஞாபகம் இருக்கா? அவருதான் குரூப்ல மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்ல, எங்க இருக்கான்னு தெரியல. மேட்சா அடுத்த மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிப்போம் அப்படின்னு இருக்கான். மேட்ச் பண்ணலாம். நீ இதுக்கு வர மாட்டியா? நான் வந்து போன வாரமே ஆக்சுவலா செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஓகே. சோ இந்த வாரம் நாங்க வேற பிளான் வச்சிருக்கோம். வேற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க. ஒன்னே வாவ், ரெண்டு பேராலே அதிகமா சாப்பிட முடியாது. நல்லா இருக்கு மிஸ்டர் தீபக். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கத்துக்காங்க பாய்ஸ். ஒரே ஒரு மேகி. ஐயோ, அதாவது ஓபன் லான், ஒரு மேகி, பிளாக் டின்னர் டேட். அதுல ஓ டென்ட் இருக்கே, ஒரு மூணு டென்ல நீங்க ஒரு வேளை டென்ல போயிருங்க. ஐயோ, ஏங்க, நாங்க tent ல- நீங்க எல்லாம் வெளியில தான் மரியாதை பேசிக்கிட்டு இருக்கு. அவ்வாளுக்கு பிறந்த பயமில்ல. தலையில தான் முடக்கணும். குளிர்ல தண்ணி வந்து தான் கிடப்பீங்க. எபிசோட் இது. நான் பாய்ஸோட சரி இருப்பேன். ஓகே வெயிட் பண்ணுங்க. டென்ட் போட்டதுக்கு அப்புறம் காட்டுவாங்க. உள்ள யார் யார் இருக்காங்கன்னு காட்டுவாங்க. காட்டணும், மக்கள் கிட்ட காட்டணும். எங்க கம்பெனில அதெல்லாம் காணும். அப்பப்ப கொஞ்சம் போடுங்க மசாலா, அப்பதான் நல்லா நம்ம இருக்கும். அப்படியே பழகணும். இப்படியா கோத்து விடுவேன். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஓகே பாய்ஸோட தானே இருப்போம். ஆமா, பாய்ஸோட தாங்க இருக்கும். பாத்தியா? நான் சொன்னேன் வாழ்ந்த இடத்த ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு மட்டும் வந்தானே. அவங்க 2 பேரும் டாக் அடிச்சு விட்டு வந்துருக்க வேண்டியதானே? இப்பதானே வந்தாங்க. சொல்லிதானே நம்ம அதுதான் பிரச்சனை. இப்ப தினேஷ் இங்க வந்தாலும் இங்க விட்டுட்டு அவன் ஓடி வந்துருவான். ஏன்னா இது வந்து பாய்ஸ் ரூமை வந்து பார்த்துட்டு வரணும். சோ இந்த ட்ரிப்ல நிறைய பேர் கேட்ட கவின் வந்திருக்காம்ல. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் புச்சு பண்ற பெரிய மனுஷன் பூரா இப்படிதான் புச்சுக்கு போடுவாங்களோ. நல்லா பேரம் சொல்லி கொடுத்துருங்க. அழகா இருக்கான். ஹாய் சொல்லுங்க கவின். ஹாய் சொல்லுங்க. ஏன் போன வாட்டி வரல நீங்க? ஒர்க்கா? A few minutes later. நெக்ஸ்ட் ஸ்டாப் லோடிங். வைக்காரமிங்க. ஸோ பிரதீப் கார் ஒன்று வருது, இன்னொன்று அந்த பக்கம் இருங்க, நம்ம கார் போயிட்டோம். ஸோ இன்னொரு கார் ஒன்று வருது. எங்க ஏங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து வாங்க. சட்டை இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களாமே. நாங்க 2 பேரும் போய் வாங்கினா சட்டைய சாரியா? இல்ல நீங்க முறைக்கிறது எனக்கு அர்த்தம் புரியுது. அது வந்து துவைச்சுக்கலாம் பத்திரமா. ஆன்டிட்ட காட்டுறியா? பொறுப்பு இல்லாம இருக்கேன். பொறுப்பாக்குறதுக்கு தான் ஒன்னு அனுப்பியிருக்கான் கடவுள் எனக்கு. இவன் என்ன திடீர்னு சந்திரமுகி மாதிரி திரும்புறா? எல்லா பொறுப்பான பண்ணுவாங்க. உங்களை திருத்ததுக்கு உங்க பொறுப்பான ஒரு ஆள் வருவாங்களா? நம்ம தான் திருந்தணும். தங்கம் சிரிக்காதீங்க. அவர் என்ன அசிங்கப்படுத்திட்டே இருக்காரு. எல்லா பொறுக்கித்தனமும் நான் பண்ணுவேனா? திருத்தறதுக்கு பாரு. இது மட்டும் தானா? ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க, யாராலும் திருத்த முடியாது. எல்லாம் கூட சேர்த்து வாழ தான் வந்திருக்கோம். அவங்களுக்கு திருத்த வரல. இவங்க திருத்த நம்ம வேலையா? இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. ஸோ இன்னொரு கார் யாருதுன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் மோத்தி. இது டிகே துறப்பா. இதுக்கு ஒரு ஸ்லோ மோஷன்ல ஒரு பிஜிஎம் போட சொல்லிட்டா ரஜினி மாதிரி. சோ இங்க ஒரு டென்ட் இருக்கு. உன் கார்ல ஒரு டென்ட் இருக்கு கரெக்டா? சோ 2, தினேஷ் கிட்ட 1, 3, விக்கி கிட்ட 1, 4,
அண்ட் ஷிஃபானாக்காவோட டென்ட் 5. ஸோ பயங்கரமாக குளிர் இருக்குன்றனால ஆல்ரெடி போன வாட்டி போயிட்டு வந்தே வந்து எல்லாருக்கும் சளி பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி மேட்சிங் அவுட்ஃபிட்டா? எஸ். ஓகே தானே? நீ குள்ள போட்டுக்கலாம். இது எனக்கு இதில் குள்ள இருக்கு. இல்லையே, இதில் இருக்குல்ல, இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னா உலகத்துல நீ தான் க்யூட்டு. உருட்டு நீ உருட்டு. எங்க போடு, ஜிப்பு போடு. ஓகே ஓகே. நல்லா இருக்கா? எங்க திரும்ப எப்படி இருக்கும்? ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. 11:35 ஆக்சுவலாக வந்து 10 மணிக்கு 9:20 கூப்பிட்டீங்க. 9:20 கூப்பிட்டோம். பட் 10 மணிக்கு கிளம்பலான்ற பிளான் இருந்தது. இப்போ தான் வந்து மேடம் ஒரு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு குல்லா போட்டு இந்த சேஞ்ச் ஓவரில் வந்துட்டுருக்கேன். ஏய் சூப்பராக இருக்குங்க வெயின். ஸோ பாய்ஸ் வந்துட்டு இருக்காங்க திங்ஸ் வாங்கிட்டு. குல்லா வாங்கிட்டேன். என்னென்ன வாங்கியிருக்கீங்க காமிங்க. இது முட்டை. இது வந்து இருங்க என்ன இருக்கு? முட்டை. சரி வா டீ குடிச்சிட்டு போவோம். உன்னை போன எபிசோட்ல ரொம்ப மிஸ் பண்ணோம் கவின். நீ இல்லாம யாருமே எந்த தப்புமே பண்ணாம வந்துட்டோம். 12 மணி ஆகுது ஆல்ரெடி. 9:20 கூப்பிட்டீங்க. கிளம்பிடுவோமா? குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். A few inches later. Seconds later. இது முடிவுலடா, ஆரம்பம். முடிச்சிடலாமா?